ஈஸ்ட் தாம்பரத்தில் இதோ தாம்பரம் மாநகராட்சி பார்க்குக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல ஒரு பார்க் வியூ சூப்பர்ப் அபார்ட்மெண்ட் இருக்கிறது. வெறும் 6 வீடுகள் தான். இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு டபுள் அப்ரோச்சுங்க. ஈஸ்ட் தாம்பரம் கேம்ப் ரோட் ஜங்ஷனை அடுத்துள்ள ராஜகில்பாக்கம் சிக்னல் தான். இதுலேருந்து ரைட் எடுத்தா 2.5 கிலோமீட்டர் நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடலாம். அண்ட் கேம்ப் ரோட் ஜங்ஷன் ரைட் எடுத்தா வர பாரத் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்ல போற இந்த ரோடு வழியாகவும் நம்ம சைட்டுக்கு போகலாம். இந்த சைடு பாரத் யூனிவர்சிட்டிலேருந்து 3வது கிலோமீட்டர், அந்த சைடு ராஜகில்பாக்கம் சிக்னல்லேருந்து 2.5 கிலோமீட்டர்ஸ். ப்ராப்பராக ஈஸ்ட் தாம்பரம் மாடம்பாக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த அபார்ட்மெண்ட். சில்ட் +3 கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க 6 வீடுகளுமே 2 BHK. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடு, தேர்ட் ஃப்ளோரில் 2 வீடு, அவ்வளவுதான். இதில் ஒரு வீடை நம்ம பார்க்க வந்திருக்கோம். பார்க்குறீங்க நீங்கள் அந்த லக்ஸரி சைஸில் இருக்கக்கூடிய ஹாலை 2க்கு 4 வெர்டிஃபை டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பேசர் கொடுத்து தான் டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கூட அவைலபிலிட்டி இருக்குது. இது வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன். ஹால் நல்லா பக்கா ரெக்டாங்கிள் சைஸில் இருக்குது. அங்கே டிவிக்கான பாயிண்ட்டு. ஓகே, ஸோ இங்கே ஒரு கார்னரும் கிடைக்கிது. இங்கே டிவி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கார்னரில் நீங்கள் சோஃபா போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்பார்ட்மெண்ட் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 909 ஸ்கொயர் ஃபீட்லையும் 1107 ஸ்கொயர் ஃபீட்லையும் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன் கேளுங்க. இதே பில்டரோட அபார்ட்மெண்ட் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்குது. அது 580 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய 1 BHK. ஸோ 1 BHK நீங்கள் பார்க்குறதுனாலும் தாராளமாக பார்க்கலாம். இந்த வீட்டோட கிச்சன் நீங்கள் பார்க்குறீங்க. எல் ஷேப் கிச்சன், கிரானைட் பிளாட்ஃபார்மு, 7 ஃபீட்டுக்கு வால் டைலு, ரோட் ஃபேஸிங் ஃப்ரண்ட் வியூ பால்கனி அமைஞ்சிருக்கு நம்ம இந்த வீட்டுக்கு. கிச்சனில் ஒரு சர்வீஸ் ஏரியா பால்கனி இருக்குது. பார்க் வியூ உங்களால் பார்க்க முடியும். 30 அடி ரோடு, அந்தாண்ட பார்க் ஆப்போசிட்டில் இந்த அப்பார்ட்மெண்ட்டு. நம்ம அப்பார்ட்மெண்ட் கீழே இறங்கி போனாலே பார்க்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆயிடலாங்க. நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் உங்களுக்கு. கிச்சன் இதில் நல்லா இருக்குங்க. நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும். ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் எதுவுமே அவாய்ட் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. கிரானைட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனில் கொடுத்துருக்கிறது பார்க்க அட்ராக்டிவாகவே இருக்குது. ஸோ எல்லா ஃபேஸிங்கில் இப்போதைக்கு ஃப்ளாட்டுகள் அவைலபிளுங்க. ஸோ ஹால் கிச்சன் பார்த்தாச்சுங்களா? வாங்க கிட் பெட்ரூமை பார்த்துடலாம். இதில் கிட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டுமே நல்ல சைஸு. ஓகே, 10க்கு 16 அப்படின்ற நல்லா மெகா சைஸில் இருக்கக்கூடிய 2 பெட்ரூம்ஸ். ஓகேங்களா? ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் டிஃபால்ட்டாகவே வந்துடுது. ஸோ ஜென்ரலாகவே ஈஸ்ட் தாம்பரம், சேலையூர், கேம்ப் ரோட், மேடவாக்கம், ராஜகில்பாக்கம், மாடம்பாக்கம் இந்த ஜோனில் பையர்ஸ் நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட் தேடிட்டு இருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து பாருங்க, நல்லா இருக்குங்க. ஒரு பார்க் வியூ அப்பார்ட்மெண்ட்டு. தாம்பரம் மாடம்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து சும்மா ஒரு 900 மீட்டர்ஸ் தான். டபுள் வே அப்ரோச் இருக்குது. சரிங்களா? இப்போ நாம் காமன் ரெஸ்ட் ரூமாக பார்க்குறோம். ஓகே, காமன் ரெஸ்ட் ரூம் சைஸை பார்க்க முடியும் உங்களால். ரூஃப் வரைக்கும் டைல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. இப்போ தான் மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம். மாஸ்டர் பெட்ரூமில் ரோட் ஃபேசிங் பால்கனி வித் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட. இதுவுமே 10க்கு 16 பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் தான். சரிங்களா? இதுவுமே பார்க் வியூ நமக்கு கிடச்சிரும். ஒரு வீட்டுக்கும் 2 பால்கனி இருக்குது. ஆடர் அட்வான்டேஜ். சரி, இந்த அப்பார்ட்மெண்ட்டோட விலை தான் என்னன்னு கேட்டிங்கன்னா 580 ஸ்கொயர் ஃபீட் 1 BHK அப்பார்ட்மெண்ட் 40 lakhs பட்ஜெட். 909 ஸ்கொயர் ஃபீட் 2 BHK அப்பார்ட்மெண்ட் 62.5 lakhs. அண்ட் 1107 ஸ்கொயர் ஃபீட் 2 BHK அப்பார்ட்மெண்ட் 76 lakhs. ஸோ இந்த 3 செக்மெண்ட்டில் 3 பட்ஜெட்டில் வீடுகள் இருக்குது. வந்து பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட்டோட ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். பொறுமையாக பாருங்கள். இந்த ஜோனில் பார்க்குற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பாருங்கள். வீடியோக்கு லைக் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.